இத்தனை நாள் சொல்லாது. டேய் தப்புதான். டேய் நான் டேய், ஏய் சும்மா இருடா, நான் சொல்றேன்டா. டேய் நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நீ பேசாம போய் படு. டேய் இல்ல டேய் ராசா, நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டா, தயவு செஞ்சு வீட்டுக்கு போ. இல்ல வீரா, நான் சொல்லணும். மாறா ஒரு நிமிஷம் இரு. ஆ? மாமா ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு, நீங்க சொல்லுங்க மாமா. அவன் குடிச்சிருக்கான், அப்பதான் பாஸ் ரொம்ப அதிகமா காட்டுவான். ஆடாதரா, நீ படிச்சுட்டு தானே இருந்த, போய் படி வீரா. வாழ்க்கையில கல்விதான் நம்மளை உயர்த்தும். போ. கரெக்ட். ஆமா, நல்லா படிக்கணும்டா. ஐயோ டேய் நீ கொஞ்சம் பேசாம நில்றா. மாமா என்ன மாமா இது, என்னைக்கும் இல்லாத புது பழக்கம், ஏன் இப்படி பண்றீங்க? ஏதாவது பர்சனல் பிரச்சனையா இருக்கும், அதனாலதான் குடிச்சிருப்பான் இல்லடா. மாறா, நீ வீரா கிட்ட இவ்வளவு அன்பா நடந்துக்கிற, எதையாவது மறைக்கிறியா? எல்லாத்துலயும் ஓப்பனா இருக்கா. ஆனா நான் கண்மணி கிட்ட எல்லா உண்மையும் மறைக்கிறேன், பொய் சொல்லி நடிக்கிறேன்டா. இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, கண்மணி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும். என்ன? டேய் ராகவா, பேசாம போய் படுறா. ஓகே, குட் நைட். பாத்து போடா, நீ முன்னாடி பாத்து போ, விழுந்துற போற. தெரியண்டா. சரி போ. அது ஒண்ணு இல்ல, இப்பதான் ஓகே, அவன் ஒண்ணு இல்ல, போயிடுவான். நீ போ, நான் போற வரையும் வெயிட் பண்ணி பாக்குறேன், நீ போ. டேய் மாறா, இங்க வா. நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஓ டேய் என்னடா? 1 minute. I love you டா மாறா. I love you. உலகத்திலேயே எனக்கு கிடைச்ச மாதிரி தம்பி யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. சரி சரி இருடா, இரு. இது வேறயா? டேய் மாறா, அண்ணன் உனக்கு முத்தம் குத்தல்ல, நீ அதே மாதிரி முத்தம் கொடு. சரி காலைல குடுக்குறேன், போய் பாரு. இல்ல இப்பவே கொடு, நான் குத்த மாதிரி எனக்கு வேணும். என் பொண்டாட்டி கூட நான் கொடுத்தது என்ன நாங்க பாக்குறேன். நான் வீராவை கூப்பிட்டுமா? வீரா, நான் குடுக்குறேன்டா, நான் கொடுத்துட்டேன், போ. குட் பை. சரி போ. நல்ல வேலை யாரும் பார்க்கல, பார்த்து போட ராஜா. ஓகே. கண்மணி அக்கா, கண்மணி அக்கா. இதோ வரேன் விஜய். அக்கா. என்ன விஜய்? வாங்கக்கா, எனக்கு மருதாணி வச்சு விடுங்கக்கா. என்ன திடீர்னு? நான் மாசமா இருக்கேன்ல, மருதாணி வச்சா ரொம்ப நல்லதான், நல்ல செவக்குமா, வச்சு விடுங்கக்கா. விஜய், எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. எனக்கு இந்த வீட்ல யாருக்கா இதெல்லாம் செய்வாங்க? நீங்க தான் என் கூட பிறந்த மாதிரி இருக்கிறதா சொன்னீங்க, நீங்களே முடியாதுன்னு சொன்னா எப்படிக்கா? சரி குடு, நான் வச்சு விடுறேன். தேங்க்ஸ்க்கா. கர்ப்பமே இல்ல, அத நம்ப வைக்கிறதுக்கு என்னென்ன ஃப்ராட் வேலை பண்ற? வைங்கக்கா. அக்கா நல்லா வச்சு விடுங்க, எங்க ஊர் ஸ்டைல்ல. ஃபுல்லா வர மாதிரி சொல்றேன். அந்த கொப்பு கூட. கண்மணி, அக்கா கண்மணி, அங்க பாருங்களேன். கண்மணி, என்னங்க? கண்மணி நீ இங்க இருக்கியா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏங்க கொஞ்சம் வேலையா இருக்கேன், அப்புறம் பேசலாமா? இல்ல இப்பவே பேசணும். அக்கா, மச்சான் குடிச்சிருக்காளோ? தெரியலையே விஜய். இல்ல லேசா வாடை அடிக்கிற மாதிரி இருக்கு, தள்ளாடுற மாதிரியும் இருக்கு. நீங்க வேணா போய் என்னன்னு கேட்டு வரீங்களா? இல்ல, உனக்கு மருதாணி வச்சு விட்டுட்டு இருக்கேன்ல, அப்புறம் போறேன். அக்கா இருக்கட்டும்க்கா, அப்புறமா வச்சுக்கலாம். நீங்க முதல்ல மச்சான பாருங்க, போங்க போங்க. கண்மணி எவ்வளவு நேரம்?
கண்மணி வா கண்மணி. வந்துடுறேன். என்ன எப்பவும் இல்லாம இந்த ஆளு குடிச்சிட்டு வந்திருக்கான். என்னவா இருக்கும்? ஏதாவது பிரச்சனையா? நமக்கு என்ன, குடும்பம் கெட்டா சந்தோஷம்தான். எங்க என்ன ஆச்சு? கண்மணி என்ன 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 நீ என்ன நீ மன்னிச்சிருவல்ல? என்னங்க குடிச்சிருக்கீங்களா? அதனாலதான். அது இல்ல நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் தப்பு பண்ணிட்டேன் கண்மணி. நீங்க என்னங்க தப்பு பண்ண போறீங்க? வாங்க வாங்க ரூம். இல்ல கண்மணி, இல்ல நான் இது இப்பவே சொல்லணும். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் இதை சொன்னா என் மேல இருக்க பாசம், காதல் இதெல்லாம் குறைஞ்சிடாதுல்ல? அதெல்லாம் குறையாது. நீங்க என்ன தப்பு பண்ணிருக்க போறீங்க? நான் எதுக்கு உங்களை மன்னிக்கணும்? இல்ல கண்மணி, அன்னைக்கு 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 அது அது காரு, அது அந்த காரு அது. கண்மணி ஒரு நிமிஷம் இரு ஒரு நிமிஷம். ஈரடி சொல்லுங்க. அந்த கார்ல வாய ஒரு நிமிஷம் கிட்ட பேசணும். வீரா இருடி, அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. சொல்லுங்க. இல்ல கண்மணி வா 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 கார்ல அன்னைக்கு வா வா. எங்க போற கண்மணி? கண்மணி கண்மணி உங்ககிட்ட சொல்லணும் கண்மணி. நான் போய் படுறான்னு தாண்டா சொல்லிட்டு விட வந்தேன். மாட்டேன். காது மேல வச்சேன்னா வாடா. கண்மணி கிட்ட நான் நீ ஒன்னும் சொல்லி கிழிக்க வேணா வா. அன்னைக்கு கார் கண்மணி கைய கீழே இருக்கடா. ஏதோ சொல்ல வந்தான், சொல்ல விடாம தடுத்துட்டாங்களே. என்ன விஷயமா இருக்கும்? வா நான் சொல்றேன். வா என்னடி? அமைதியா வா நான் சொல்றேன். வா. என்ன விஷயம்? அது அது ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கூப்பிட்டேன். என்ன விளையாடுறியா? சும்மாங்கிற. அவர் என்கிட்ட முக்கியமா ஏதோ சொல்ல வந்தாருடி. அத கேட்க விடாம அது இப்படி இங்க கூட்டிட்டு வந்து நீயும் இப்படி முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு ஒண்ணும் இல்லைங்கிற. நான் போறேன். இல்ல 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 மாறான சத்தியமா உத வாங்குவே. நீ பேசாம வா. நான் கண்மணி கிட்ட சொல்லணும்டா. உளுந்துருடா புறா. கண்மணி அடிச்சு மண்டை உடைச்சிரும். ஒழுங்கா வா. டேய் ராகவா அமைதியா வந்துரு. கண்மணி அது காரு. வாடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப. டேய் என்னடா பிரச்சனை உனக்கு இப்போ? அது கண்மணி அறிவு கிட்டவனே வாடா அந்த பக்கம். என்ன? இல்லடா, நான் கண்மணி கிட்ட உண்மையை சொல்றேன்டா. எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குடா. அவ என்னை எவ்வளவு நம்புறா தெரியுமா? என் மேல உயிரே வச்சிருக்காடா. முன்ன மாதிரி இல்லடா கண்மணி. நான் தான் உலகம்னு ஃபுல்லா நம்பி வாழ ஆரம்பிச்சிட்டாடா. இப்பவும் நான் அவகிட்ட போய் சொன்னா அது தப்பு தானடா. நீ வீரா கிட்ட எவ்வளவு உண்மையா இருக்க. அடையாண்டா அது மாதிரி நான் இருக்க வேணாமாடா. நான் உண்மையா இருக்கணும். நான் போறேன்டா, போய் உண்மையை சொல்றேன். டேய் சொன்னா கேளுடா ராகவா. நான் சொல்றேன்டா, உண்மையை சொல்றேன். நான் உண்மையை சொல்லதான்டா போறேன். சொல்றத கேளு. நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன். ஒன்றுவேன். இப்பதான் வாழ்க்கை உருப்படியா போயிட்டு இருக்கு. அதுக்கு எடுத்துக்கலான்னு பாக்குறியா? சாவடிச்சிருவேன். என்னடா மாற அடிச்சுட்ட? பின்ன உன்னை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? உன்னை அணியும் சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டோம். அது நீயே அழிச்சிருவ போல. டேய் உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? அப்படி ஒரு சம்பவமே நடக்கலடா. உனக்கு அதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு உள்ள இருந்து அதை தூக்கி வெளியே போடு. மாறா உள்ள ரொம்ப டேய் எனக்கு வலிக்குதுடா. இவர் நானும் வீரம் சந்தோஷமா தாண்டா இருக்கும். நீ யாருக்காக உண்மையை சொல்லுன்னு இருக்க? இங்க பாரு, என் மேல சத்தியம் நீ சொல்லக்கூடாது. அவ்வளவுதான். சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. சொன்னா அடிச்சே கொன்றுவேன். இப்ப சொல்லுவியா? டேய்
அது அது விஜய்க்கு நீ மருதாணி வச்சு விட்டுட்டு இருந்தால, ஆ, ஆமா, அதுக்கு எனக்கு அது பிடிக்கல. அதனால தான் உன்னை கூப்பிட்டுட்டு வந்தேன். ஏய், அவ என்ன ரொம்ப நம்பிட்டு இருக்காடி. இப்படி நான் நல்லா மருதாணிலாம் வச்சு விட்டாதானே அவ ஏதாவது என்கிட்ட உண்மையை சொல்லுவா. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அத விட்டுட்டு சரி, அதுக்காக அவ நம்ம தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுக்க வந்தவ, சரியா? அவகிட்ட நடிச்சா மட்டும் போதும். அதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்ல. எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். என்ன இவ? ஐயோ, அவரை போய் பார்க்கணும். ஐ லவ் யூ கண்மணி, ஐ லவ் யூ. என்னங்க என்னங்க என்னங்க, அங்க ஏதோ என்கிட்ட முக்கியமா சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, என்ன விஷயம்? அது ஆ, ஐ லவ் யூ கண்மணி, ஐ லவ் யூ. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். நீதான் நீதான் என் லைஃப். சரி, தூங்குங்க தூங்குங்க. ஐ லவ் யூ கண்மணி, ஐ லவ் யூ. அக்கா, நான் அழகா இருக்கேனா? ஆ, உனக்கு என்ன, அழகா இருக்கு. புள்ளத்தாச்சிக்கால முகத்துல தெரியுதாக்கா? என்னக்கா எதுவும் சொல்ல மாட்டீங்க? ஆ, தெரியுது, நல்லா தெரியுது விஜி. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிரும். என்னக்கா சொல்றீங்க? ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. நானா? ம். ச்சே, அது சொந்தக்காரங்கலாம் வந்த உடனே எல்லாரும் உன் முகத்தை பார்த்து நீ மாசமா இருக்கேன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொன்னேன். ஆமாக்கா, என் வாழ்க்கையில நடக்கிற ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்க்கா. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி எந்த நல்லதுமே நடந்தது இல்ல, தெரியுமா? கல்யாணமா அவசர கோலத்துல நடந்துச்சு. அக்கா, ம்? எனக்கு இந்த ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் நீங்க என் பக்கத்திலேயே இருக்கணும்க்கா. ஆ, சரி விஜய். விவசாயம்லாம் இன்னும் போய்கிட்டு இருக்குல்ல? போயிட்டு இருக்கு, நெல்லு போட்டுருக்கு. வணக்கம். வாங்கம்மா வாங்க. வாங்க. ம், வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம் வள்ளி. என்ன வள்ளி, சொந்த பந்தத்தை எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுட்டு ஒரு சந்தன குங்குமம் கூட எடுத்து கொடுக்க மாட்டேற? எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க வாமா, உள்ள இருக்கேன். எடுத்துக்கோங்க. வாங்க. வணக்கம். வணக்கம், போலாம். என்ன வள்ளி, ஃபங்க்ஷன் பண்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு. இப்படி பட்டும் படாம இருந்தா என்ன அர்த்தம்? வணக்கம்மா. வாங்க வாங்க ஆ. வாங்க, எடுத்துக்கோங்க வணக்கம் ராமச்சந்திரன். எடுத்துக்கோங்க. இருந்து சாப்பிட்டு தான் போகணும். கண்டிப்பா. போங்க போங்க, உள்ள போங்க. வாங்க வாங்க, அப்பா அம்மா எல்லாம் வரலையா? இருக்காங்க. தனியா வந்திருக்கீங்க? வா வா, இப்படி வா. எடுத்துக்கோ. உள்ள போங்க. வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். வாம்மா. ஆ. வரவங்கள கவனி வள்ளி. டேய் கார்த்திக், அப்பா, ரெடி ஆகாம இப்படி பேண்ட் சட்டையோட நிக்கிற? இதுக்கு என்ன, இந்த ட்ரெஸ் நல்லா தானப்பா இருக்கு. டேய் போடா, போய் வேட்டி சட்டை மாத்திட்டு வா போ. பா, எதுக்குப்பா அதெல்லாம் இப்ப? டேய் சொன்னதை செய்டா, போடா போ. வாங்க. வாங்க, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வீட்ல அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சாப்பிட்டு தான் போகணும். சரி. டெக்கரேஷன் நல்லா இருக்குல்ல? மாறா, எல்லாரும் வந்துட்டாங்க. ரிப்போர்ட் நேரம் வந்திருக்கோம்ல.
ரெடியா இருக்கும். சரி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. என்ன யாராவது கேட்டாங்கன்னா நீ சமாளிச்சுக்கோ. சரி. ஏய் கொஞ்சம் சீக்கிரம் வா. ஃபங்க்ஷன்ல நம்ம சொந்தக்காரங்களா இருக்கும்போதே அவ யாருங்கறத நம்ம ரிவீல் பண்ணணும். ஓகே சரி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பாத்து. வள்ளி, என்ன எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க? நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. எப்ப சடங்கு செய்ய போறீங்க? விஜய கூட்டிட்டு வாங்க. கண்மணி வா போலாம். போட்டு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சீக்கிரம் வாங்க. அடடடடா, இப்பதான் இந்த வீட்டுக்கே ஒரு கலை வந்திருக்கு. ஏன் அம்பிகா, இந்த வீட்டுக்கு மூத்த மருமக வந்து 1 வருஷம் தாண்டிடுச்சு. அதுக்கு முன்னாடி சின்ன மருமக உண்டாகியிருக்கா. இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு உன் பொண்ணு பெத்து கொடுக்கணும்னு இருந்திருக்கு. வெளியில இருந்து வந்த ரத்தமோ சொந்த ரத்தமும் ஒண்ணா ஆயிடுமா? அம்பிகா என்ன பேசிட்டு இருக்க? அது நான் சொந்தம் அவங்க அண்ணியோன்னு சொன்னேன். அது உண்மைதானே? அது ஒண்ணு தப்பு இல்லையே. அம்மா 1000 தான் இருந்தாலும் கண்மணி ஏன் அக்கா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. மன்னிப்பு கேளு. கேளுமா. மன்னிச்சிருமா கண்மணி. மன்னிச்சிருங்கக்கா. விஜய் நீ உட்காருமா, நலங்கு வைக்க ஆரம்பிங்க. ம். அம்மா வாங்க. இல்ல இல்ல, வந்திருக்கவங்களா வைக்கட்டும் வைக்கட்டும். வள்ளி நீ போய் வை போ. வள்ளி, நீ என்ன முத ஆள வைக்க போற? யாராவது புள்ள குட்டி பெத்தவங்க வைக்கட்டும். உனக்கே தெரிய வேண்டாமா? என்னடா இவங்க? ஏங்க எங்க சித்தி யாரும் தப்பா பேசாதீங்க. அவங்க எனக்கு இன்னொரு அம்மா. அவங்க தான் எனக்கு முதல்ல சடங்கு செய்யணும். சித்தி நீங்க முதல்ல வந்து வைங்க. எவ்வளோ பெரிய பொய்ய சொல்லிட்டு இந்த குடும்பத்தை அழிக்கணும்னே வீட்டுக்குள்ள வந்துட்டு இப்படியெல்லாம் நாடகம் ஆடுறல்ல. கடவுளே, இவ எப்படிப்பட்டவன்னு இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடணும். சித்தி நீங்க வைங்க சித்தி. சித்தி வளையல் போடவே இல்லையே. போட்டு விடுங்க சித்தி. போட்டோ எடுக்கிறானே, நல்லா படம் பிடிங்க. ஓகே மேடம். இதெல்லாம் பார்க்கணும்னு உன் தலையில எழுதியிருக்கு பாரு. இன்னும் ஏண்டிங்க நிக்கணும், போலாம்ல. மா அவளே போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா. மா இவ யாருங்கிறது உனக்கே தெரிய வரும் பாரு. வீரம்மா, நீங்களும் போய் சடங்கு பண்ண வேண்டியதுதானே? இல்லை வேணாம்,
போங்கம்மா. 1000 தான் இருந்தாலும் நீங்களும் இந்த வீட்டு சம்மந்தி தானே, போங்க. சித்தி, அவங்கள தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு போக சொல்லுங்க. அவங்க இங்க நிக்கிறது எனக்கு பிடிக்கல. ஏன் ஏன் அவங்க வெளியே போகணும்? இது எனக்கு நடக்கிற ஃபங்க்ஷனு. இந்த ஃபங்க்ஷன்ல நானும் என் குழந்தையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ மட்டும் ஆசீர்வாதம் பண்ணா போதும். இவங்க எப்படியும் அப்படி கண்டிப்பா நினைக்க மாட்டாங்க. இவள முதல்ல வெளியே போக சொல்லுங்க. ஏண்டி, உனக்கு மட்டும் தான் இந்த வீட்ல இருக்கணும் ரைட்ஸ் இருக்கா என்ன? எனக்கும் இருக்கு. எல்லாரும் சம்மதிச்சுதான் நான் இந்த வீட்ல இருக்கேன். நீ சொல்றதாலலாம் என்னால இங்க இருந்து போக முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ. இது என்ன சடங்கு செய்ய வந்தா என்னம்மா சக்காலத்தி சண்டை போய்கிட்டு இருக்கு? டேய், என்ன பேசுறாவ? விஜய் கொஞ்சம் அமைதியா இரு. என்னையே மச்சான் அமைதியா இருக்க சொல்றிய? டோ, அவளை போக சொல்லுங்க. ஏய், இங்க இருந்து அவ போற வரைக்கும் எனக்கு யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். என்னைய துரத்திட்டு அவ வாழலான்னு பார்த்தா ஆண்டவனா பார்த்து எனக்கு ஒரு புள்ளைய கொடுத்துருக்கு. இப்ப அதையும் அவ கெடுத்து விடலான்னு பாப்பா.